1950 ஃபுகுஷிமா அணு உலை உருகிய போது 50 தொழிலாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து தங்கினார்கள். அவர்கள் கைமுறையாக உலையை குளிர்விக்க வேண்டியிருந்தது. இது மரண தண்டனை என்று தெரிந்தும் ஃபுகுஷிமா 50 என்று அழைக்கப்பட்ட இந்த வீரர்கள் மரணகர கதிர்வீச்சில் வேலை செய்தார்கள். அந்த அளவு கதிர்வீச்சு மணிக்கணக்கில் அவர்களை கொன்றிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் 15 நிமிட மாற்றுகளில் உலை கட்டடத்திற்குள் சென்றார்கள். வெளியே வந்ததும் கதிர்வீச்சு நோயால் வாந்தி எடுத்தார்கள். ஆலை மேலாளர் மசாவோ யோஷிதா அரசின் வெளியேற்ற உத்தரவை மீறி தனது ஆட்களிடம் சொன்னார், நான் உங்களுடன் இங்கேயே இருப்பேன். வாரக்கணக்கில் இருளில் தற்காலிக கருவிகளுடன் வேலை செய்தார்கள். டோக்கியோவை வாழ முடியாத நகரமாக மாற்றியிருக்கும் பயங்கர வெடிப்பை தடுத்தார்கள். பலர் மாதங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களின் தியாகம் செர்னோபிலை விட 10 மடங்கு மோசமான அணு பேரழிவை தடுத்தது.